வீட்ல பன்னீர் இருந்துச்சுன்னா, அப்போ உடனே இது மாரி பன்னீர் கட்ல செஞ்சு பாருங்க. நான் நேத்து நைட்டே பன்னீர் செஞ்சு வச்சுட்டேன். அதனால காலையில ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்தி மூடி வச்சுட்டிங்கன்னா, அது சாஃப்ட் ஆயிடும். அதுக்குள்ள நம்ம பெரிய வெங்காயத்தையும், பச்சை மிளகாவையும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இது மாரி உதிர்த்து விட்டுக்கோங்க. இதோட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஊற வச்ச அவல் கூட சேர்த்திக்கலாம். பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்தி, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீரை இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு தேவையான எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம். 2 சைடும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆனோடனே எடுத்திங்கன்னா சூப்பரான பன்னீர் கட்லட் ரெடி ஆகிடும். இது மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.